Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நான் வந்து இந்த கிளிப்ஸோட வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் பாப்பாவை நான் ஓணம் அன்னைக்கு ரெடி பண்ணது தான். ஸோ அதை உங்களுக்காக காமிச்சிக்கிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். இதுக்கு வந்து பன்னீர் தொக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அதோட ஒரு 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சம் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். அதோட ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை சேர்த்துக்கிறேன், 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதோட ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்க போகிறேன். அடுத்து கொஞ்சமாக சீரகம் வந்து சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட பார்த்திங்கனாக்கா 3 பாதாம் சேர்த்துக்கிறேன், 7-8 முந்திரி சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு க்ரீமியாக வரும் இந்த தொக்கு. பார்த்திங்கனாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ அதோட வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா இது வந்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதிலேயே வந்து பொடியெல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதோட மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன். ஃபைனலாக வந்து இதில் வந்து கரம் மசாலா சேர்க்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நல்லா வந்து அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து நான் பாருங்கள் பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணி அரைச்சி வச்சுட்டேன். அடுத்து நான் பன்னீர் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பட்டை, கொஞ்சமாக கிராம்பு, பட்டர் வந்து எடுத்துருக்கேன். இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்கிற மாதிரியே இருக்கும். அதை விட வந்து பார்த்திங்கனாக்கா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக வந்து அதே கடாயில் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதில் வந்து அந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை வந்து இதோட சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம வந்து லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா வந்து கொதி வரணும். இதை நம்ம வந்து அப்படியே செஞ்சு இதிலேயே நம்ம வந்து பன்னீர் போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆயிரும். இது வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் வேறு மாதிரி, இதை விட இது நல்லாவே டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த சைடு என்ன பார்த்திங்கனாக்கா இன்னொரு கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நறுக்கிக்கலாம். அதையும் வந்து இதோட சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயமும் இது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக 2 தக்காளி வந்து சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் போட்டாச்சு. அடுத்து 2 தக்காளி வந்து சேர்த்துக்கணும். ஆக்சுவலாக வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போனேன். ஆனால் வந்து என் வீட்டுக்கார் வந்து அப்படியே நம்ம வந்து இதை பன்னீர் தொக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்து வந்து இவங்க வந்து இதை தான் செஞ்சிட்ருக்காங்க. இதோட இப்போ 2 தக்காளி சேர்த்தாச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இந்த தக்காளி வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அதுக்காக வந்து உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்தோம்னாக்கா நல்லா சீக்கிரம் தக்காளி வந்து வதங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம பன்னீரை வந்து இதோட சேர்த்துக்கணும். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கிரேவி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டோம்னாக்கா சூப்பரான ஒரு தொக்கு வந்து ரெடி ஆயிரும். அதோட இதெல்லாம் இதில் சார்ந்ததுக்கப்புறமா நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இது வந்து தக்காளி தொக்குன்னு சொல்லலாம். இதை நம்ம சாதத்தோட கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம புளிப்பு வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா சூப்பராக இருந்தது. அதோட வந்து கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறோம். மிளகுத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ இந்த சைடு வந்து இதில் வந்து கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக சேர்த்துக்கணும்னு சொன்னேன்ல, ஸோ அதை வந்து இதோட சேர்த்தாச்சு. இதை சேர்த்துட்டு இந்த கிரேவியை நம்ம அதில் வந்து சேர்த்துக்கணும். பாருங்கள், இப்போ இதுவும் நல்லா தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருச்சா. இப்போ இதோட வந்து அந்த கிரேவியை கொஞ்சம் சேர்த்துக்க வேண்டியது தான். சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வந்தால் போதும். பாருங்கள், நல்லா சூப்பராக கொதி வந்துருச்சு. இப்போ நமக்கு சூப்பரான பன்னீர் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்லாம். நம்ம வந்து ஜீரா ரைஸ் இந்த மாதிரிலாம் செஞ்சு கூட நம்ம வந்து சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலையும். இப்போது நாங்கள் வந்து டின்னருக்கு தான் இதை செஞ்சோம். இப்போ நான் சூப்பராக வந்து கீரை தோசை வந்து செஞ்சுருக்கேன். கீரை பொடி போட்டு தோசை செஞ்சுருக்கேன். அதோட இந்த தொக்கு வச்சு சாப்பிட போகிறேன். பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.